இருந்தாலும் 2 அணியிலயுமே திமுக, அதிமுக இந்த 2 அணியிலயுமே இப்ப வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை, நம்பர் டிஸ்கஷன்லாம் ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவித்த பிறகும் ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய மாநில மாநாட்டுக்கு முன்னாடியே கூட்டணிய முடிவு பண்ணியாச்சு. சீட்டையெல்லாம் உறுதி பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு வேகமா 21ல இருந்தாங்க. 26ல ஏன் இவ்வளவு டிலே என்ன காரணம் சார்? இல்ல டிலேன்னு நான் சொல்ல மாட்டேன் நானு. கேர்ஃபுல்லி கியூரேட்டட் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அண்ட் பியூர் அரித்மெட்டிக் தான். ஓகே. ஸோ அத ஒரு சயின்டிஃபிக்கலா ரொம்ப பிராக்மேட்டிக்கா அணுகுறாங்க. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இதுல என்னன்னா இவங்க 2 கட்சிகளுக்குமே வந்து பாஜக இருந்து ஒரு பிரஷர் இருந்தது. ஏடிஎம்கேக்கு பாஜக இருந்து, திமுக காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஹிக்கப் இருக்கு. ஆமா. அந்த ஹிக்கப்ல இருந்து டிஎம்கே வெளியே வந்துட்டாங்க. பாஜகவுடைய அந்த ஒரு நெருக்கடியில இருந்து இன்னும் அதிமுக வரல. ஸோ கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு எதிராக டிஎம்கேவும் டிஎம்கேக்கு எதிராக ஏடிஎம்கேவும் வியூகம் வகுப்பதை விட பாஜகவுடைய மூவுக்கு ஏத்த மாதிரி நாம என்ன பண்ணலாம்னு அதிமுக வியூகம் வகுக்கிறதுக்கும், காங்கிரஸ் குடைச்சல் கொடுத்திருக்காங்க, தேமுதிக வந்திருக்காங்க, பண்ருட்டி வேல்முருகன் போறதா இருக்காரு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்திருக்கோம், விசிகாக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க அப்படின்னு இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கும் இந்த டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ என்னன்னாலும் அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இந்த தொகுதியில யாரு நீங்க நிக்கிறீங்க, இந்த தொகுதியில யாரு நிக்கிறீங்க, பெருந்தலைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேம் இதுல நிக்காத ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எப்படினாலும் இவங்க தான் டெஸ்டட் அப்போனன்ட். ஆமா. கூட இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி வந்து 2 கட்சிகளுக்குமே புதுசு. அப்படின்னு சார் நெருக்கடி தராங்க. நெருக்கடி என் சீட்டு நிறைய கொடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்துட்டதுனால டிஎம்கேவுக்கு வந்து ஒரு ஓட்டு நகர்ந்து போயிட வாய்ப்பு இருக்கு. அதனால டிஎம்கே வல்னரபிளா இருக்கிறதா நினைச்சிட்டு அவங்களோட கூட்டணி கட்சிகள் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டுக்கு புஷ் பண்றதோ, இல்ல எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுங்கன்னு புஷ் பண்றதோ, இல்ல எங்களுக்கு இந்தந்த தொகுதி வேணும், நாங்க தொகுதி மாறி நிக்கிறோம்னு சொல்றதோ, அந்த ஒரு புஷ். இவங்களுக்கு என்னன்னா, இந்த எலெக்ஷனோட உங்க கதை முடிஞ்சிரும், இதற்கு மேல எங்க சைடு நீங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற, விஜய் என்கார்பரேட் பண்ணலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டு வரலாம், வேணாம் நீங்க இவ்வளவு தொகுதியில நில்லுங்கன்னு சொல்லி ஏடிஎம்கேவுக்கான டிக்டேட்டிங் டேர்ம்ல பாஜக இருக்கிறாங்க.